வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே 5 தான் வந்திருக்கோம். டே 5க்கு முன்னாடி டே 4 என்ன நம்ம சொல்லிகிட்டே போயிடலாம். கோழிக்கு கொஞ்சம் நல்லா ஃபென்ஸ் வச்சு எல்லாமே பண்ணோம். இப்போ நம்ம ஆட்டுக்கு ஃபென்ஸ் வச்சுட்டோம் அன்றைக்கி. பட் ஆனால் இப்போ வந்து இன்றைக்கி நம்ம ஆடுங்களை கூப்பிட்டு கோதுமையை கையில் எடுத்துன்னு வந்தாச்சு. இங்கே வேறு இந்த ஆடுங்களெல்லாம் வேறு காணுமே. எங்கடா ஆடுங்க இருக்குமா தெரியல மக்களே, ஒரே மாடாக கிடக்குது. ஒரு ஆடு கூட வரா இல்லை. அது கோழி தான் வேணாம் மக்களே, நமக்கு வந்து ஆடு தான் வேணும். ஏன்னா ஆல்ரெடி கோழி வந்து ஒரு 6 நம்மகிட்ட இருக்குது. அதான் நமக்கு ஆடு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் கோழியை பார்ப்போம். கதையெல்லாம் கோழி கறி அப்புறம் பார்ப்போம். சரி இப்போ முதல்ல சரி ஓகே மக்களே, ஒரு 27 தான் நம்மகிட்ட இருக்குது அந்த வீட்டு எல்லாமே. என்னது அங்கே ஆடு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. நான் வேறு சும்மா சுற்றிட்டே இருக்கேன். சரி ஓகே மக்கள், ஆடை பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் வீடியோக்கு லைக்க போடுங்க. நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன். அது ஓகே மக்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே ஆடுங்களை காணோம் மக்கள். அது வர ஐயோ வாங்கடா. ஐயோ என்னங்க தொல்லையாக இருக்குது. இதுங்களை ஃபஸ்ட்டு கூப்பிடணுமா? வாடா செல்லும் சீக்கிரம் வா 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 வேகமா வா. டைம் இல்லைடா செல்ல குட்டி, டைம் ஆகுது. வா வா. ஓகே இதான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்களும் லைக்கை போட்டுருங்க மக்களே. சரி ஓகே, இப்போ நம்ம வேகமாக போயிடலாம். டைமே இல்லை மக்களே. டே 5ல் நம்ம டக்குன்னு போய் முடிக்கணும். அதான் நம்ம டாஸ்க். எவ்வளோ இருட்டாயிடுச்சு பாருங்களேன். அந்த ஆடுங்க வேறு இங்கே வருதுங்களா? இன்னும் ஒன்று தான் வருது. ஐயோ இது வந்துச்சுன்னா அது ஆடுங்க மக்களே. இதுங்க வேறு ரொம்ப வெறுப்பேற்றுதுங்க என்னைய. இப்போ இதுங்களை பார்த்துட்டே தான் நான் வரணும். ஐயோ பார்த்து பின்னாடி இருக்குது, திரும்ப கீழே விழுந்துட்டு போகிறோம். பார்த்து மெதுவாக போவோம் மக்களே. எப்போ இது பேஸ்ஃபுல் மோடு தான், பயம் இல்லை. என்ன ஜாம்பிஸ்லாம் அது வரப்போது. நம்ம நைட்டு ஃபுல்லாக சுற்றலாம். இதுக்கு நம்ம டே 2ல் பண்ண மாதிரி நைட்டு ஃபுல்லாக சுற்றுவோம். எங்கடா நம்ம சரையல் ஹவுஸ் இங்கே அதோ அங்கே இருக்குது. கச்சிச்சுங்க இந்த கோழிலாம் சுற்றிக்கிட்டு இருக்குது. இதை பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சரி ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமாக கீழே விழுந்தேன். பாடா ஃப்ரெண்ட்ஸ் உள்ள விடல. வாங்கடா சீக்கிரம் வாங்கடா, டைம் இல்லை. நிற்கக்கூடாது, வேகமாக ஓடணும். வெரி குட், இப்படி தான் வரணும். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு இவனுங்களை பிடிச்சி வீடியோ இது உள்ளே அடைக்கிறதுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோ கிடச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இருந்துச்சுங்களா? என்னடா நடக்குதுங்க. ஐயோ வாங்கடா. ஒன்று வந்துச்சு, இன்னொன்று வாடா. வேகமா வா மக்களே. இது வேற தொல்லையாக இருக்குது. வேறு அந்த ஃபென்ஸிங் நடக்குதுங்க மக்களே. இவங்க கொஞ்சம் ரிவர்ஸ் போடலாமா? அப்போவே ஆட்டுக்கு பெருசாக கட்டணும் மக்கள். தொல்லையாக இருக்குது. சரி ஃபஸ்ட்டு ஃபென்ஸை மூடிடுவோம். ஓகே ஃபஸ்ட் இது ஃபீட் பண்ணுவோம். ஆனால் இது ஃபீட் பண்ணுற ஆப்ஷனே வரல. அப்பாடா உனக்கு ஃபீட் பண்ணுற இருடா. போடு. என்னடா அது குதிக்குது? ஐயோ இருடா. வந்துச்சு அது. நில்லு. நான் ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணுறேன். ஐயோ இது வேற குதிக்குதுங்களே. மாற்றி போட்டோம். என்னடா கொடுக்க முடியல. ஃபீட் பண்ணுற ஆப்ஷனே வரல. நான் வந்துட்டேன். ஓகேங்க, இப்போ வந்து ஒரு வழியாக அந்த 3 ஆடுங்களையும் வர வச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இவங்களை வர வைக்கிறதுக்குள்ள நான் பட்டு போகிறேன். எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸாக கொஞ்சம் குட்டியாக கட்டினேன். சரி பரவாயில்ல. சரி ஓகே, ஃபஸ்ட்டு கோழிங்க எங்கே இருக்குன்னு பார்ப்போம்.
வாவ், வாட் இஸ் திஸ்? அப்பா என்னடா எக்கச்சக்கம் அதிகமாக்குறீங்களே. வேற எது கொடுக்கலாம்? ஃபீட் பண்ணலாம். ஆச்சே, ஓகே. குட்டி பாருங்களேன், இந்த முட்டி ஆட்டியை போடலாமா? இந்த ஆட்டியை போடதான் வர மாட்டேங்குது. எங்களம்மா உள்ளே குதிச்சு ஆட்டியை போட்டுருவோம். சூப்பர். இந்த நவனும் அங்கே தான் இருக்கும். ஆனால் என்னோட கவனம் முட்டியை நோக்கி. அவாடா, முட்டியை ஆட்டியை போட்டாச்சு. என்னடா எக்கச்சக்கம் அதிகம் பண்ணுறீங்க? இருறா, என்னங்க இது பயங்கரமா நக்குது. வெயிட் பண்ணு, உனக்கு கொடுக்காம எங்கேயும் உன்னை போட்டு தான் தர மாட்டேன். வெயிட் பண்ணு. ஃபஸ்ட்டு கொடுத்துடுமா? இங்கே இதுக்கு இது கொடுக்கலாமா? தின்னுச்சுங்க மக்களே, வயிறு ஃபுல்லாகிடுச்சு எங்களுக்கு. இதுக்கு இது வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ ஓகே, இந்த குட்டிங்களுக்கு கொடுப்போமா? பாவம் அதான். ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா அவ்வளோதான். சரி ஓகே, இங்கே வேறு நம்மளால போக முடியலையே. பார்த்து கொஞ்சம் உஷாரா. ஓகே ஓகேங்க, ஒரு வழியாக நம்ம வந்து ஒரு வாரம் ஃபார்ம் பண்ணிட்டோம். கோழி ஆடெல்லாம் சரி ஓகே. இந்த ஜன்னல் வழியாக அதுங்களை பார்க்க முடியும் மக்களே. பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. க்யூட்டாக அழகாக இருக்குது அந்த கோழி குட்டி. அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் நம்ம வந்து இப்போ தூங்குவோம், நைட் ஆகிடுச்சுல. சரி ஓகே. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது மக்களே. அந்த கோழி ஆடெல்லாம் பன்னிக்குட்டி கூட நம்ம வைக்கலாம். இங்கே வைக்க தான் அந்த ஃபென்ஸு அதெல்லாம் இடம் பத்தாது. சரி ஓகே, இதோட வந்து இந்த நல்லா இருக்கும். ஆனால் நிஜமாக இந்த கோழிங்கெலாம் ஃபஸ்ட்டு போய் சாப்பாடு கொடுப்போம். கோழி கூட்டம் தான் எக்கச்சக்கம் ஜாஸ்தியாகுதுங்க போல இருக்குது. ஆடுங்களா, ஆடு கூட அவ்வளோவா இல்லை. ஏன்னா ஆடு வேணும், லேட்டாக தான் பிடிச்சோம். என்னடா 4 பாருங்க மக்களே, 4 கோழி பார்த்தீங்களா? 4 கோழி பெருசாயிடுச்சு. அம்மா வேலை ஹாட்டினை பொழிஞ்சிட்டு இருக்குது. ஐயோ நெக்ஸ்ட்டுடா, இது வேணாம் போல் இருக்குதுக்கு. அதான் தெரியுதே வானானே. வேணாமா உங்களுக்குலாம்? இதான் ஹாட்டினை விட்டுட்டு இருக்குது இது. ஐயோ ஓகே மக்களே, ஆனால் க்யூட்டாக இருக்குதுங்க இதுங்களாம். ஹாட்டினை விட்டுச்சா? ஓகே ஓகே, எல்லாம் பார்க்கக்கூடாது, தள்ளி போப்பா. பாருங்களேன், கோழி கூட்டம் தான் அநியாயத்துக்கு எக்கச்சக்கம் கூடுது. சரி ஓகே, பாய்ங்கடா, பை பாய். ஓகே, இந்த கோழிங்க வேறு எங்கேயாச்சும் ஓடுற போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெளியே ஓடிட்டு இங்கே ஃபஸ்ட்டு பூட்டணும். ஐயோ ஐயோ என்ன எல்லாம் போயிடுச்சுங்க. இது மக்களே, இது மறுபடியும் சீட்ஸை கொடுத்து வர வைப்போம். விடக்கூடாது. ஐயோ இவ்வளோ போயிடுச்சா? இருறா, சீட்ஸை ஃபஸ்ட்டு கொடுக்குறேன் எல்லாத்துக்கும். வருதுங்க மக்களே. நல்லா வேறு ஃபஸ்ட் சென்ஸு க்ளோஸ் பண்ணு. ஒரு செகண்டு திக்குன்னு பயமுறுத்திட்டீங்கடா. அதான் பார்த்தா கஷ்டம்லாம் வீணாக போயிடுமோன்னு. நல்ல வேலை. பரவாயில்ல, நம்ம நினச்ச மாதிரி இல்லை. சரி ஓகேடா. ஸோ வந்து நல்லா சுற்றுங்க, விளையாடுங்க. சீட்டு வேறு எதுக்கு ஃபீட் பண்ணலாம்? இது இந்த குட்டிக்கு வேணாம், பெருசு கொடுக்குமா? வாடா, நல்ல வேலை வெளியே வந்தாச்சு. பரவாயில்ல மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்கச்சக்கம் அதிகமாகிட்டானுங்க. குட்டி பசங்க தான், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஆட்டைக்கு போய் ஃபீட் பண்ணிட்டு வந்துடலாம். அங்கே ஆடுங்க வேறு பாவம் 3 தான் இருக்குது. ஸோ வந்து ஃபீட் அண்ட் ஆப்ஷனை கொடுப்போம். ஆன்லைன் விடுது பாருங்களேன், இதுவும் கொடுப்போம். என்ன கருப்பாயிடுச்சு? கருப்பாடா சித்திச்சா என்ன? ஐயோ சரி விடுங்க மக்களே. ஆனால் இதுங்களுக்கு நம்மள ஆப்ஷனே காட்டல. ஓகே மறுபடியும் ஒரு குட்டி ஆடு வந்துச்சு.
நான் சாவு நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கல. பரவாயில்ல இருக்கட்டும் மக்களே. அது வந்து அது ஒரு தலையிழுத்து போய் சேரணும் நீந்திருக்கு. சரி ஓகே, அதோட வந்து நம்ம இந்த வீடியோ இதை முடிச்சுப்போம். ஆனால் வேறு லெவலாக இருந்துச்சு மக்கள். சரையல் ஹவுஸும் இந்த கோழி குட்டி ஆட்டுக்குட்டியோட வீடுங்களும். ஸோ இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய், லவ் யூ ஆல்.